இந்த ஒரு வாரமாக பரபரப்பாக போயிட்டுருக்கிற செய்தியில் நம்ம சில விஷயங்களை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த செய்தியை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நடப்பது திமுக ஆட்சியில் இல்லை, மதுரை மாநகராட்சியில் சத்தம் இல்லாமல் ஒரு 150 கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு. எதில் முறைகேடு நடந்திருக்குன்னா, புதியதாக கட்டக்கூடிய கட்டடங்களுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல, வீடுகள் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள், தனியார் கட்டடங்கள் கட்டுறதுல வரி விதிப்பில் 150 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்குன்னு இதை எதிர்த்து அதிமுகவும் கூட்டணி கட்சியிலே, அதாவது திமுகவின் கூட்டணி கட்சியில் கம்யூனிஸ்டுகளும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இப்போ புதிதாக வந்த கமிஷனர் அந்த விசாரணை தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வரி இதை வசூல் பண்ணக்கூடிய அவங்களுடைய பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு பண்ணி லோக்கலில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர், திமுக வார்டு மெம்பர், மண்டல அளவில் பொறுப்பாளர்களை வச்சுக்கிட்டு பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது எலெக்ஷன் நேரத்தில் மிகப்பெரிய தலைவலியாக திமுகவுக்கு ஆகிவிடும் இந்த விசாரணை நடந்தால். ஆகவே இப்போ அந்த விசாரணை நடக்காமல் இருப்பதற்கு கமிஷனருக்கும் அழுத்தம் கொடுக்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு செய்தி தினமலரில் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, இங்கே திருப்பியும் நான் சு வெங்கடேசனை பார்க்குறேன் சார். இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடந்த உடனே திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுடைய போர்ப்பாவத்துக்கு அனுமதி அளிக்கவில்லை. 2 மணி நேரத்தில் 10,000 இந்துக்கள் கூடினார்கள். அன்னைக்கே வெங்கடேச முகத்தில் கறி வந்தாச்சு. இன்னைக்கு அதே மதுரையில் 1.5 லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடினார்கள். 5 லட்சம் பேர் எல்லா இடத்தையும் மதுரையை சுற்றி வந்தார்கள். இவருக்கு என்ன பயம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மதுரையில் இருந்தான் வந்தார்கள் என்கிறது பயம். இப்போ மாநாட்டு நாளை விட்டுருங்க சார், மாநாட்டுக்கு 5 நாளைக்கு முன்னால் 6 நாள் கண்காட்சியை பார்த்ததே மதுரை மக்கள் தானே. அப்போ அந்த மதுரை மக்கள் நம்ம விட்டு போய்விட்டால் அப்படின்னா பயம் வந்தா, அதிமுக கூட்டணி போயிட்டு திருப்பி கம்யூனிஸ்ட் கட்சி சீட்டை வாங்கிட்டா முடிஞ்சு வச்சு போகக்கூடாதுன்னு என்னென்ன இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அதிமுக பாஜகலேருந்து வெளியில வர வேண்டும் என்று அடுத்தாப்புல ஒரு அழுத்தம் கொடுப்பார்கள். இல்லை விஜய் கட்சிகிட்ட இவங்களுடைய அசோசியேஷன் போய் பேசும். அதனால மட்டமான ஒரு இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். 2வது பக்கம் திமுக இந்த ஊழலை செய்திருக்கிறதாண்டா, எந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறதுனா, அந்த வார்டு ஆபீஸுகள்ல 2, 3, 4, 5 இந்த வார்டு ஆபீஸுகள்ல மாநகராட்சி வசூல் பண்ணக்கூடிய அவருடைய பாஸ்வேர்டை இவர்கள் வைத்து கொண்டு வசூல் செய்திருக்கிறார்கள். அப்படின்னா சர்க்காரியா தான் ஞாபகம் வருது. சர்க்கார் இல்லை சார், நான் அறிவியல் பூர்வமா தானே இதெல்லாம் திருடியெல்லாம். நவீனமா நான் கோயம்புத்தூர்ல தான் ஒரு கேஸ் கேள்விப்பட்டேன். ஒரு டீ கடைக்காரனுடைய அந்த ஜிபே ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது அந்த ஷெட்டு போடுறதனுடைய அந்த காலம் சைடில் ஒட்டி வச்சிருந்தாராம். நீங்க அதை கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. யாரோ ஒரு புத்திசாலி போய் தன்னுடைய QR கோடை அழகா எடுத்து அதே கலர்ல அந்த இடத்துல முதல் நாள் நைட் ஓட்டிட்டு போயிட்டான். ஸ்கேன் பண்ற அமௌண்ட் எல்லாம் அவனுக்கு தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் பணம் வந்த உடனே அவன் கொஞ்சம் மறுநாள் அந்த QR கோடை எடுத்து விட்டுருக்கலாம். புத்திசாலி ஒரு நாள் கலெக்ஷனோட நின்று இருக்கலாம், ஆசையில விட்டுட்டா மாட்டிக்கிட்டான்னு ஒரு செய்தி வந்தது. அப்போ நீங்க அங்க நடக்கிற இன்சிடென்ட் தானே சொல்றீங்க. நம்ம செய்திகள் சிந்தனைகளை எடுத்திருக்கோம். நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் நடக்கக்கூடிய பூஜைகள், அதுக்கான QR கோடு தனிப்பட்ட நபர்களுக்கு போனிச்சுங்கிற கேஸும் நம்ம எடுத்திருக்கோம். ஏதோ இங்கே நடக்காது, உங்க ஆட்சியில எல்லாமே நடக்கும், ஆட்சியிலேயும் நடந்திருக்குங்கிறது சொல்ல வரேன். ஆகையினால இந்த புத்திசாலிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்களுக்கு நான் கட்டிட்டேன் அப்படின்னா நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை மாநகராட்சிக்கு போனதா போகலையா அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. அப்போ அதை ஆடிட் பண்ணும்போது தான் மாட்டோம். ஆடிட் மாட்டும் போது என்ன ஆகும் ஏதாகும் 4 கேள்வி வரும். திருப்பி நோட்டீஸ் விடுவாங்க, இவங்க குண்டாம்பாங்க, இருக்கேம்பாங்க, அதெல்லாம் அப்புறம் அடுத்த பக்கம். ஆனால் ரொம்ப தெளிவா அமௌண்ட்டு தான் 150 கோடினா சின்ன விஷயம் இல்லை. அப்போ அதிமுக இதை வெளியில எடுத்து இருக்கிறது. அது ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல தான் இந்த இது நடந்திருக்குன்னா, இது 1 நாள் 2 நாள்ல நடந்திருக்காது இல்ல. இல்லப்பா, அதாவது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாம் எப்படி திருட்டுத்தனம் பண்ணணுங்கிறத திமுக கற்றுக்கொண்டு விட்டதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இனிமேல் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வந்தா கரெக்டா போய் சேர்ந்ததா இல்லையாங்கிறத அடுத்தடுத்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்கும். அதனால என்ன ஆனாலும் திருடனாகத்தான் இருப்பான். திமுகவாகத்தான் இருக்கும். திமுகவுக்கும் திருட்டுத்தனத்துக்கும்
உள்ள தொடர்பு என்றும் மாறாது. அப்படித்தான் எனக்கு